வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் ப்ரூனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இது உங்க இலக்கியா. இன்னைக்கு எங்க வீட்டில் கிச்சன் டீப் கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போதே என்னடா கிச்சன்ல ஏதோ எலி எதையோ கொறிக்கிற மாதிரி கரக் முறக்குன்னு சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தா எங்க கிச்சன் கிளீனிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ லாஸ்ட் மந்த்து எங்களோட ஆனிவர்சரி டே அன்னைக்கு எடுத்தது. அதுக்கப்புறமா நான் இந்தியா போயிட்டு வந்து இப்போ தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. மார்னிங் 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் கிளைமேட் என்னவோ 6 o'clock மாதிரியே இருக்கு. இன்னைக்கு மழை வரும் போல. அலெக்சா கிட்ட கேட்டதுக்கும் இன்னைக்கு 70% ரெயினுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு துணி எதுவும் வாஷிங் மிஷின்ல போடக்கூடாது, அப்போ மழை கன்ஃபார்மு. சோம்பேறி கழுதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு நான் தான். அப்படியே தூங்கு மூச்சியோடு வெளியே வந்து எட்டி பார்த்தேன். என்னடா நம்மளை தவிர இன்னைக்கு எல்லாரும் சுறுசுறுப்பா வேலை பண்றாங்க. இந்த ஆனிவர்சரிக்கு என்ன கிஃப்ட்னு கேட்டேன். கிச்சன் ஃப்ளோரை கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிஃப்ட்னு ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்க? அதுலயும் என் பையனா 8 மணி ஆயிடுச்சு எந்திரிக்கான்னு சொன்னாலும் இழுத்து போத்திட்டு தூங்குவான். இன்னைக்கு என்னவோ 6 மணிக்கே எந்திரிச்சு அரக்க பறக்க சுத்திக்கிட்டு இருக்கான். 2 பேரும் எங்கேயோ வெளியே கிளம்பி போனாங்க. நமக்கு தான் ஏதோ வாங்க போயிருக்காங்க. ஏதாவது பொக்கே அந்த மாதிரி இருக்குமோ? இருங்க பாப்போம் வரட்டும். யாராவது நமக்கு ஹாப்பி ஆனிவர்சரி சொன்னாங்களா? சொல்லலை, நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் ஹாப்பி ஆனிவர்சரி. கிஃப்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏமாற்றிக்கிட்டாங்க. சொல்லும்போது தூங்கிட்டு இருந்தோமா? 12 மணிக்கு எதுவும் சொல்லிட்டீங்களா? அப்போ எழுப்பி சொல்லியிருக்கணும் தூக்கத்துலேருந்து. இதுதான் ஆனிவர்சரிக்கு கிஃப்டாமா. பாருங்க உள்ள என்ன இருக்குன்னு. வெண்பொங்கல், வடை, கேசரி, 2 இட்லி. சும்மா சொன்னேன், கிஃப்ட்லாம் இல்லைங்க. கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி விட்டதுனால இன்னைக்கு மார்னிங் நாங்கள் டிஃபன் எதுவும் செய்யலை, அதனால வெளியே வாங்கிட்டோம். இன்னைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷலு சிக்கன் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தாங்க லேட் ஆகும். அதுதான் ஒரு பெரிய ப்ரொசீஜர் மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து கருகாமல் அதை பக்கத்துலேயே நின்று அப்பப்போ கிண்டி விட்டு வேக வைக்கணும். ஸோ அதை மட்டும் எனக்கு வெங்காயம் மட்டும் நல்லா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போல்லாம் கிரேவி தான் செய்கிறோம். 65 செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு சிக்கன் 65ம் செய்ய போகிறோம். வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம்.
ஊருக்கு போகிறதுனால நிறைய திங்ஸ் வந்து காலியாகும் போது திருப்பி வாங்கலை. இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவோம், அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய திங்ஸ் வாங்கலை. ஸோ இருக்கிறத வச்சு இருக்கிற மசாலா வச்சு 65க்கு மேரினேட் பண்ணிட்டேன். வெங்காயத்தை வதக்கி கொடுத்துட்டாங்க. அச்சோ இல்லை கருப்பாக இருக்குது, கருகிடுச்சோன்னு பார்த்தேன். குக்கரோட பாட்டம் தான் அப்படி இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. இப்போதான் 5 months ஆனோன்னா 5 monthsக்கு மேலே ஆன உடனே கிச்சனை நானே பார்த்துக்கிறேன், யாரும் வர வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் லாஸ்ட் மந்த் வந்து என் ஹஸ்பண்ட் தான் கிச்சனை ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாமல் அங்கே வச்சுருப்பாங்க. பட் பரவாயில்லைங்க, சமைக்க தெரியலனாலும் கிச்சனை நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. பட் சமைக்க தெரியலன்னு இனிமேல் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முன்னாலெல்லாம் அந்த சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, சாம்பார் பருப்பு இதுக்கு கூட வித்தியாசம் தெரியாது. இப்போல்லாம் நிறைய கற்றுக்கிட்டாங்க, ரொம்ப முன்னேறிட்டாங்க சமையலில். சமையலுக்கு நடுவில் கேரட் ஜூஸ் போட்டாச்சு. இந்த ஜூஸர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு டக்குன்னு சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் ஜூஸ் எல்லாம் போட்டுடலாம். இதை க்ளீன் பண்ணுறது ஈஸி தான். நல்லா இருக்கா? நான் சுகரே போடல, அப்படியே ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டேன். சுகர் போடல. இனிக்குதாம்மா? இல்லை இல்லை வேணாம், சுகர் போட முடியும். இனிச்சிச்சுன்னா அப்படியே குடி. டேடிக்கு ஓகே, ஷனாவுக்கு இந்த வச்சிருக்கேன் பாரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. அதுல எனக்கே தெரியாம எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாங்க. எனக்கு சும்மா நாள்லயே சில ஸ்மெல்லாம் பிடிக்காது, அதுவும் ப்ரெக்னன்சி டைம்ல கேட்கவே வேணாம். எனக்கு இந்த நான்வெஜ் ஸ்மெல்லே சுத்தமாவே பிடிக்கல. அதுக்காக நம்ம எவ்வளோ நாள் தான் அதை செய்யாமே இருக்க முடியும். இந்த தாளிப்பு ஸ்மெல்லு, எண்ணெய் ஸ்மெல்லு, இந்த ஸ்மெல்லெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் சமைச்சிருவோம், முடிச்சிருவோம் டக்குன்னு அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருந்தேன். இருந்தாலும் நடுவில் ஒரு வாமிட் வேற. நான் வாமிட் பண்ண உடனே என் ஹஸ்பண்ட் இல்லை பிரியாணி மட்டும் சாப்பிட்டுக்கலாம், முட்டையை வச்சு சிக்கன் கிரேவிலாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சிக்கன் கிரேவியும் 65யும் ஃப்ரை பண்ணிட்டேன். என்ன வேணும் கேட்டதுக்கு கோரஸா 3 பேரும் பிரியாணின்னு சொன்னோம். பிரியாணி வந்து மெனக்கெட்டு தான் செஞ்சிருந்தேன், நல்லா டேஸ்டா வந்துருந்துச்சு. கிரேவி வந்து அவசரமா செஞ்சாலும் இன்னும் நல்லா இருந்துச்சு எப்பவும் செய்யறதை விட. அதுக்கப்புறம் 65 வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஈவினிங் கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன். அந்த கேப்ல எங்க வீட்டுல இருக்க 2 பேரோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை. எனக்கு அப்போவே லேசா டவுட் வந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு தெரியாம அந்த ஸ்வீட் வாங்கி வச்சிருந்தேன்.
அதை கொடுக்கறதுக்காக ஓபன் பண்ணிட்டு இருந்தேன். இதுதாங்க அந்த ஸ்வீட்டு. ஓவர் சுகர்னு சொல்லிட்டு அடிக்கடி வாங்குறது இல்லை, எப்போவாது தான் வாங்குவோம். இது அவங்களுக்காக நான் அவங்களுக்கு தெரியாம வாங்கி வச்சிருந்தேன். இங்க வாங்க, ஒரு வேலை இருக்கு, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கிச்சனுக்கு கூப்பிட்டாச்சு. ஆனா அவங்க வந்தப்பவே சர்ப்ரைஸோட வந்துட்டாங்க. என்னன்னா எனக்கு தெரியாம கேக் வாங்கி வச்சிருக்காங்க. கேக்கா மம்மி ஸ்வீட் பிளான் பண்ணிருந்தேன். சொல்லுங்க. சரி, thank you. நான் இங்க ஸ்வீட்டை பிளான் பண்ணி வச்சிருந்தா, அங்க நமக்கு தெரியாம கேக்கு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஓகே, ஆல்ரைட், ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. Happy anniversary to mommy daddy. Happy anniversary சனவுக்கு. சனவுக்கு இல்ல. அம்மா சனவுக்கு happy anniversary நான் தான் சொல்றேன்ல. happy birthday மட்டும் தான் சனவுக்கு. Happy anniversary mommy. சனவுக்கு சனவுக்கு. Daddy cake, mommy cake. ஓகே. என்ன சனவுக்கு? கிண்ணம் சொல்லக்கூடாது. ஆமா, பிளேட். பிளேட் கிண்ணம் சொல்லக்கூடாது. ரெடி? ஓகே, சாரி. ஓகே, நாங்க ஸ்வீட்டு உங்களுக்கு நாங்கள் ஸ்வீட் வச்சுருந்தோம், நீங்கள் எனக்கு கேக் வச்சுருந்தீங்க. ஓகே, என்னடா கேக் அள்ளி எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆளுக்கு கேக்கை கட் பண்ணி கடைசியா என் பிளேட்ல வச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு பாபா எல்லாம் சொல்லிட்டு சாவகாசமா உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சும்மா ஏதோ கையில கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தா எனக்கு ஒரு செயின் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கோல்டு செயினுங்க. எதிர்பார்க்கவே இல்லை. இதை நான் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல. கேக் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சேன். செயின் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. உடனே கழுத்துல மாட்டிட்டோம்ல. செயின் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இது 14 கிராமுங்க இந்த செயின் வித் பென்டன்டோட. $20 கேக் வாங்கி சோழியை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா நமக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்களே. எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுலயும் அந்த ஒயிட் கோட்டிங் வருதுல்ல, அது ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அவ்வளவுதாங்க, எங்களோட ஆனிவர்சரி இப்படிதான் போச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.